Good morning, students. Today we are going to know about continuation part of the lesson Python. Okay, code of Python variables and operators. ஸோ இந்த லெசனில் கண்டினியூஷன் பார்த்து தான் இப்போ படிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன படித்தோம்னா பைத்தானா என்ன, அதில் என்னென்ன மோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, 2 மோட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, அதுக்கு அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம். கமாண்ட் லைன்ஸ் பார்த்தோம். ஆனால் இண்டென்டேஷன்ஸ் பற்றி படித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டோக்கன்ஸ். டோக்கன் இஸ் ஏ லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ். டோக்கன்ஸ்னால் என்ன, லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ். ஸோ இது நம்ம C++ லாங்குவேஜ்லேயே டோக்கன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன்டு எ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ் நோன் அஸ் அ டோக்கன். இந்த நார்மல் டோக்கன்ஸ் என்னென்ன டோக்கன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. இதுதான் அந்த லைன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். டோக்கன்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங்ஸ். ஓகே, ஸோ என்ன மாதிரியான டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்னா, டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், அந்த 5 டோக்கன்ஸும் எழுதிட்டு 5 டோக்கன்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் லைக் தட் விட்டுறக்கூடாது. என்ன 5 மார்க்கில் கேட்டிருக்கீங்க பட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிலாம் சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், எழுதி தான் ஆகணும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய தியரி ப்ராசஸ் எடுக்கும்போது நம்ம நிறைய எல்லாத்தையுமே மைனூட்டாக எழுதணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே கண்டிப்பாக நமக்கு மார்க் வந்து ஸ்பாயில் ஆகும், சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஓகே, இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். எல்லா கொஷின் பேப்பர்லேயும் பைத்தான் அப்படின்ற எடுத்துட்டோம் அப்படின்னா கொஷின்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வந்துட்டுருக்குன்னா இந்த 3 இயர்ஸ் கொஷின்ஸ் பேப்பர்லேயும் இந்த கொஷின் இல்லாத பேப்பர் கிடையவே கிடையாது. ஸோ இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அட் த சேம் டைம் என்ன பண்ணணும், எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எழுதணும். Okay, so identifiers, keywords, operators, delimiters and literals. So இந்த 5 types of tokens நம்ம இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் அப்படின்றது வேரியபிள் தான் இல்லையா. ஸோ ஐடென்டிஃபையர் இஸ் a name of used to identify a variable, functions, class, module or object. ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்னோடய ஐடென்டிஃபையரோட ஒர்க்கு. ஸோ ஐடென்டிஃபையருக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கீழே ஒரு லைன் விட்டுருங்க பாருங்க. ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ். ஸோ எதுக்காக இருந்தாலுமே நான் என்ன பண்ணணும், ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் வந்து கரெக்டாக விடணும். அதிகமாக விட்டாலும் எனக்கு என்ன ஆகும், எரர் வந்து காமிக்கும். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது ஐடென்டிஃபையர் வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ், மாடியூல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாமே தான் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்ஸ். ஐடென்டிஃபையரோட எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். அண்டர்ஸ்கோரில் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9. ஸ்டார்டிங்கில் அந்த 0 to 9ன்ற நேம் வந்து இருக்கக்கூடாது. பட் இன்பிட்வீனில் எனக்கு என்ன பண்ணலாம், அந்த நம்பர்ஸ் வந்து வரலாம். Python identifiers are case sensitive. That means uppercase and lowercase letters are distinct. ஸோ ஐடென்டிஃபையர் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர்னா அப்பர், லோயர்னா லோயர், ரெண்டுத்தையுமே எழுதக்கூடாது. எந்த இடத்துல என்ன கேஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல அதை மட்டும்தான் யூஸ் பண்ணிடணும். ஐடென்டிஃபையர்ஸ் மஸ்ட் பி a Python keyword, not be a Python keyword. எந்த ஒரு கீவேர்டுமே ஐடென்டிஃபையராக நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இதே ரூல்ஸை நம்ம C++லையும் ஃபாலோ பண்ணியிருப்போம். Python does not allow punctuations, characters such as percentage, dollar, at, etc. within identifiers. ஸோ அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் நான் என்ன பண்ணிக்குவோம், அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை. மீதி எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் என்ன பண்ணிக்காது, அக்செப்ட் பண்ணிக்காது ஐடென்டிஃபையர் நேமா. ஸோ இதுதான் ஐடென்டிஃபையர். எக்ஸாம்பிள் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. வேலிட் அண்ட் இன்வாலிட். சம் அப்படின்றது நார்மல் டெக்ஸ்ட்டு. அந்த டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க் அப்படிங்கிறது, அண்டர்ஸ்கோருங்கிறது சென்ட்ரலில் ஒரே ஒரு அந்த ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் எடுத்துக்கும். ரெஜிஸ்டர் நம்பர் நேம் நம்பர் 1 அப்படின்றது. நம்பர் 1 அப்படின்றது என்னது, நியூமரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்களே 1 2 3 அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்வாலிட் அப்படின்னு 1 2 ஸ்டார்டிங்லேயே நமக்கு 1 2ன்னு இருக்கக்கூடாது. நேம் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜஸ்ட்டு மைனஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. கண்டினியூ அப்படிங்கிறது கீவேர்டு. ஸோ இதெல்லாமே வந்து இன்வாலிட் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ்.
செகண்ட் ஒன் கீவேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர்னா என்னென்னு பார்த்தோம். தென் செகண்ட் ஒன் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ரிசர்வ்டு வேர்ட். Keywords are the special words by using Python interpreter recognize the structure of program. As those words have specific meaning for interpreter, they cannot be used for any other purpose. ஸோ இது ஐடென்டிஃபையரோட கீவேர்ட்ஸ் வந்து மெயின் ஜாப் என்ன அப்படின்னா, ஒரு சின்டாக்ஸ் நேமாக இருக்கலாம். இது ஆல்ரெடி என்னது ரிசர்வ் பண்ணியிருக்கிற வேர்டு. ஸோ இந்த வேர்டை நம்ம ஒரு ஐடென்டிஃபையராகவோ நம்ம எடுத்துக்க முடியாது. வேறு அதர் பர்பஸ் நேம், கிளாஸ் நேம், அந்த மாதிரி எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது கீவேர்ட்ஸ். இது வந்து ரிசர்வ்டு வேர்ட். இதுன்னா இது ஒரு சின்டாக்ஸாக மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் இருக்குன்னா ஃபால்ஸ், கிளாஸ், ஃபைனலி, இஸ், ரிட்டன், நான், கண்டினியூ, ஃபார், லாம்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே என்னது? ரிசர்வ்டு வேர்ட்ஸ் தான். இது நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. தென் தேர்ட் ஒன் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர்ஸில் ரெண்டு இருக்குது, ஆப்ரண்ட்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இருக்கும். இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் விச் ரெப்ரசன்ட் கம்ப்யூட்டேஷன்ஸ், கண்டிஷனல் மேட்சிங், எக்ஸெட்ரா. த வேல்யூ ஆஃப் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு கால் ஆப்ரண்ட்ஸ். வேல்யூ ஆஃப் ஆப்ரேட்டர் is called operands. Difference கேட்பாங்க. What is the main difference between operands and operator? Questions வந்திருக்கு இது. Operators are categorized in arithmetic, relational, logical, assignment, etc. Value and variable when used with operator are known as operands. ஸோ ஆப்ரேட்டர்னா என்ன, ஆப்ரண்ட்ஸ்னால் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? வேல்யூ ஆஃப் ஆப்ரேட்டர் தான் ஆப்ரண்ட்ஸு, வேரியபிள்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரண்ட்ஸ். ஓகே. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடியூல், எக்ஸ்போனண்ட் அண்ட் ஃப்ளோர். ஸோ எக்ஸ்போனண்ட் அண்டு ஃப்ளோர் இது ரெண்டும் உங்களுக்கு புதுசாக படிப்பீங்க. ஓகே. எக்ஸ்போனன்ட் பாருங்கள். எக்ஸ்போனண்ட்டுங்கிறது ஸ்கொயர் தான் நம்ம எக்ஸ்போனன்ட் சொல்கிறாங்க. ஃப்ளோர் வேல்யூவில் என்ன பண்ணியிருக்கணும், ஃப்ளோர் டிவிஷனில் நம்ம 3 டிவைடட் பை 3 ஃப்ளோர் 30. ஏவோட வேல்யூ என்ன, 100 அஷ்யூம் பண்ணியிருக்காங்களா. ஏவோட வேல்யூ 100 டிவைடட் பை 30. ஸோ ஏவோ 130 டிவைட் பண்ண எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ரிமைண்டர் வேல்யூ 3. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ரிமைண்டர் வேல்யூ தான் நமக்கு ஃப்ளோர் டிவிஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அரித்மெட்டிக்னா அதுக்கு அரித்மெட்டிக்னு இந்த பாக்ஸ் போடணும். கீழே இருக்கிற ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் நம்ம எழுதணும். ஒரே வேல்யூ வச்சு எல்லா எக்ஸாம்பிள் ப்ளஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அந்த ரிலேஷனல் அண்டு கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர், ரிலேஷனாலே கம்பேர் பண்ணுறது தான் இல்லையா. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர். அனதர் நேம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. விச் செக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆப்ரண்ட்ஸ். இஃப் த ரிலேஷன் இஸ் ட்ரூ, இட்ஸ் ரிட்டன் ட்ரூ, அதர்வைஸ் இட் இஸ் ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், லெஸ் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே என்னது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேவா? அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் அப்படின்னா அண்ட் ஆர் கேட் இல்லையா, நம்ம படிப்போம் இல்லையா, அண்ட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர்ஸ் படிப்போம் லாஜிக்கலில். ஸோ அதுக்கு அந்த லாஜிக்கலுக்கு நமக்கு ஒரு டேப்லேஷன்ஸ் இருக்கும், ட்ரூத் டேபிள் இருக்கும். ஸோ அந்த ட்ரூத் டேபிள் ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வேல்யூ வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அந்த ஆப்ரேஷன் வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அசைன்மெண்ட்னா வேல்யூவாக அசைன் பண்ணுறது. ஓகே. ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறது லெஃப்ட் இருக்கிற வேல்யூ வந்து ரைட் சைடுக்கு அசைன் பண்ணுறது தான் ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, இன் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாமே நமக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறது தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே பாருங்கள், மாடல் ஈக்குவல் டு,
and then double star. Last வந்து floor equal to. ஸோ இதெல்லாம் நம்ம அடிஷன்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் படித்தது தான். அதில் ஈக்குவல் டு அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றும் ஒரு ப்ராசஸ் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம எல்லாத்துலேயும் படித்தது தான், புதுசாக எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை. இதில் படித்தது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் 2 தான் புதுசாக படித்தோம். ஓகேவா? கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும். கண்டிஷனல் டெர்னரி ஆப்ரேட்டர் தான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். இதில் வந்து என்ன பண்ணுவோம், 3 வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். Ternary operator is also known as a conditional operator that evaluates something based on the condition being true or false. If simply allows testing a condition is a single line, replacing the multi-line. If else, making the code compact. Example பாருங்க. அதுக்கான syntax கொடுத்துருக்காங்க. வேரியபிள் நேம் equal to on true if test expressions else on false. ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், 3 ஆப்ரண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணோம். இது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானவோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே அனுப்பிச்சி விடும். உள்ளே அனுப்பி கண்டிஷன் வந்து செக் பண்ண சொல்லும். இதை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம், எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். ஸோ மினிமம் ஈக்குவல் டு 50 if 49 greater than 50 else 70. இது வந்து ஹேஷ் அப்படிங்கிறது நமக்கு என்னம்மா கமாண்ட் லைன் இல்லையா? ஸோ மினிமமோட வேல்யூ 50 அப்படின்னு அவங்க இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் இது அனதர் பார்ட் பாருங்கள். மினிமம் ஈக்குவல் டு 50 if 49 less than or equal to 50 else 70. ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாதிரி கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. கிரேட்டர் தான் லெஸ் தானா, ஃபஸ்ட்டு ஒன் பார்ட் ட்ரூ பார்ட்டை வந்து செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்டிஷன் பார்ட் போகும். இது ரெண்டுமே தப்புன்னா என்ன பண்ணணும், எல்ஸ் பார்ட்டு போயிடும். இதுதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். டெலிமிட்டர்ஸ் அப்படிங்கிறது புதுசாக படிக்கிறது தான். ஸோ டெலிமிட்டர்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதுதான் நம்ம சிம்பிள்ஸ், இதுதான் நம்ம என்ன பண்ணோம் டெலிமிட்டர்ஸ் அப்படின்ட்டு படிப்போம். ஸோ பைதான் யூஸ் த சிம்பிள்ஸ் ஆஃப் சிம்பிள் கண்டிஷன்ஸ் சிம்பிள் காம்பினேஷன்ஸ் ஆர் டெலிமிட்டர்ஸ் இன் எக்ஸ்பிரஷன்ஸ் லிஸ்ட் டைரக்டரிஸ் டிக்ஷனரிஸ் ஆர் த ஸ்ட்ரிங்ஸ் ஃபாலோயிங் த டெலிமிட்டர்ஸ். என்ன மாதிரியான டெலிமிட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராக்கெட், செட் ப்ராக்கெட், லிஸ்ட்டு, கர்லி பிரேசஸ். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணோம் டெலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரல் இஸ் a raw data given to a variable or constant. Literal is a raw data given to the variable or constant. யார் கொடுப்பா அந்த ரா டேட்டாவை? நம்ம யூசர் வந்து வேல்யூவாக கொடுப்போம் இல்லையா, வேரியபிளில் வேல்யூவாக கொடுப்போம் இல்லையா, அதுதான் இது ரா டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் இப்போ பையோட வேல்யூ 3.14 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே என்னது ரா டேட்டா தான். இது எந்த ஒரு ப்ராசஸும் நடக்காமல் இருக்குது. இதில் கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. இந்த இன்புட் கொடுக்கறது வந்து என்னாகும், சேஞ்சத்துக்கு சான்சஸ் இருக்குது. அது பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகாது. பட் இன்புட் நான் வந்து எவ்ரி பர்சன் வந்து என்னோடய ப்ரோக்ராமுக்கு இதை மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இன் பைத்தான் தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ். என்ன மாதிரியான லிட்ரல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நியூமரிக், ஸ்ட்ரிங், பூலியன், இதெல்லாமே என்னென்னா என்னோடய லிட்ரல்ஸ் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா நியூமரிக் அண்ட் ஸ்ட்ரிங், பூலியன். ஸோ நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்ன? நியூமரிக் லிட்ரல்ஸ் கண்டெயின் த டிஜிட்ஸ் ஆர் அண்ட் ஆர் இம்யூட்டபிள்னா என்னது, அன்சேஞ்சபிள். அது ஒரு ஒன் வேர்டுமா. மியூட்டபிள் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ இம்யூட்டபிள் மீன்ஸ் அன்சேஞ்சபிள். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா? சேஞ்ச் பண்ண முடியாது.
Numeric literals can belong 3 different numerical types as a integer, float and complex. So 3 type of literals இருக்குது. அந்த 3 type of literalஸில் ஃபஸ்ட்டு ஒரு நியூமரிக்கு, அந்த நியூமரிக்கு 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா integer, float and complex. Then string, second one is string. String is a literal sequence of characters around by squares. ஸோ ஸ்ட்ரிங்னால் நமக்கு தெரியும் கேரக்டர்ஸ் தான். அது என்னது கொட்டேஷனில் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ பைதான் சப்போஸ் சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். A character literal is a single character surrounded by a single or double quotes. The value with the triple quotes is used to give multi-line string literal. நம்ம படித்தோம் இல்லையா, மல்டி கமெண்ட்ஸ் படித்தோம் இல்லையா. ஸோ மல்டி கமெண்ட் எப்படி இன்டிமேட் பண்ணுவோம், ட்ரிபிள் கோட்ஸ் அப்படி யூஸ் பண்ணி இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே லிட்ரல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் கேரக்டரை வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அது வந்து சிங்கிள், டபுள் கோட்ஸு. அதான் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மல்டிலைன் கமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிலைன் ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுலேயே ப்ரோக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. ஸோ டெமோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு திஸ் இஸ் அ பைத்தான் அப்படின்றது வித்தின் கொட்டேஷனில் கொடுக்குறோம். இது என்னது இன்புட் ஃபங்க்ஷன். கேரக்டரை வந்து சி அப்படின்ற இன்டிமேட் பண்ணுறாங்க. மல்டிலைன் ஸ்ட்ரிங் நம்ம எப்படி கொடுப்போம், ட்ரிபிள் கோட்ஸில் நம்ம இன்டிமேட் பண்ணணும். பிரிண்ட்டு, ஸ்ட்ரிங்ஸு, கேரக்டர், மல்டிலைன் ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் என்னோடய ப்ரோக்ராமோட அவுட்புட். எப்படி என்ன வரும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் பைத்தான், திஸ் இஸ் பைத்தான் அப்படின்ற வரும். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு. கேரக்டர் வந்து சி அப்படின்னு கொடுத்தேன். மல்டிலைன் ப்ரோக்ராம் என்னது, மல்டி ஸ்ட்ரிங் வித் மோர் தென் ஒன் லைன் கோட் அப்படின்னு நமக்கு இன்டிமேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்புட். ஓகே, இது தேர்டு லிட்ரல் வந்து பூலியன் லிட்ரல் அப்படின்னா என்னென்ன, பூலியன் லிட்ரல் கேன் ஹாவ் எனி ஆஃப் 2 வேல்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பூலியனாலே என்னாகும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டு தான் இருக்கும் இல்லையா. 0 and 1 தான் இருக்கும்ல. ஸோ அந்த 0 ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், 0னா ஃபால்ஸு, 1னா ட்ரூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ லிட்ரல்ஸ் பற்றி வச்சு 3 படித்தோம், நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். இந்த 3 இதையும் பற்றி படித்தோம். இப்போ படிக்கும் போது எஸ்கேப் சீக்வன்சஸ், அதாவது \n, \t இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதான் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூ லைன் போடுறதுக்கு, நியூ லைன் விடுறதுக்கு, ஸ்பேஸ் விடுறதுக்கு. ஸோ இதெல்லாமே தான் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் பைத்தான் ஸ்ட்ரிங் as a \/ is a special character is also called as a எஸ்கேப் கேரக்டர். ஸோ \/ அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்டிங் சர்டின் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ். \t is user tab and \n is a new line and \r is a கேரேஜ் ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து எடுப்போம் இல்லையா. ஸோ ரிட்டர்ன் கொடுக்குற வேல்யூ தான் அந்த கேரேஜ் ரிட்டர்ன் அப்படி சொல்கிறாங்க, கேரி ஃபார்வர்ட் வேல்யூஸ். For example, to print a message or it is a raining, the Python commands is என்ன பண்ணுவாங்க, பிரிண்டில் it is a raining அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ என்ன மாதிரியான எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் ஆகுது, சிங்கிள் கோட்ஸ், ஸ்லாஷ் வித் சிங்கிள் கோட்ஸ், ஸ்லாஷ் வித் டபுள் கோட்ஸ், \n, \t இந்த மாதிரி எல்லாமே எனக்கு எஸ்கேப் சீக்வன்சஸ்ஸு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னது ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா, இப்போ வந்து பைத்தானோட டேட்டா டைப்பை பற்றி படிக்க போகிறோம். பைத்தான் டேட்டா டைப் என்ன மாதிரியான டேட்டா டைப்லாம் இருக்குது பைத்தானில் அப்படின்னா, நம்பர், பூலியன், ஸ்ட்ரிங் இதெல்லாமே தான் பைத்தானோட டேட்டா டைப். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் டேட்டா டைப். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப் என்ன படிச்சோம், ஆல் டேட்டா வேல்யூஸ் இன் பைத்தான் ஆர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஹேஸ் டைப். ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒரு விதமான டைப்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம டேட்டா டைப் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அது ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, வேல்யூவாக இருந்தாலும் சரி.
Python has a built-in or fundamental data types such as built-in functions படிச்சிருக்கோம் இல்லையாப்பா நம்ம இன்டீஜர் ஃப்ளோட் கேரக்டர் இதெல்லாமே படித்தோம் இல்லையா அதுதான் built-in or fundamental data type அப்படி சொல்லுவோம் fundamental data type தான் இதுதான் இன்டீஜர் ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங் கேரக்டர் இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் இதை தாண்டி தான் நம்ம இன்னும் பண்ணுவோம் இதை பேஸ் வச்சா தான் நம்ம இன்னொன்று ரீக்ரியேட் பண்ண முடியும் So such as a numbering, string, boolean, tuples, a list and dictionaries. So these are the data types of Python. So first one is a number data type. The built-in number object in Python supports integer, floating point numbers and complex numbers. So இதெல்லாமே இந்த number data type வந்து support பண்ணுது அப்படி சொல்லியிருக்காங்க. Integer data can be decimal, octal or hexadecimal. ஸோ நம்ம இதை பற்றி நம்பர் சிஸ்டமில் 11th படிச்சிருக்கோம் இன்டீஜர் வந்து டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் ஆக்டல் அண்ட் ஜீரோ சென்ஸ் ஒன்ஸ் பூலியன் பற்றி படிச்சிருக்கோம் ஸோ இந்த இன்டீஜர் கேன் பி என்ன இருக்குது டெசிமல் ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல்ஸ் இருக்கும் இல்லையா ஆக்டல் யூஸ் அ டிஜிட் ஆஃப் 0 followed by a letter 0 to denote octal digit and hexadecimal integer use 0x and then இதில் வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அப்பர் கேஸாக இருந்தால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் லோயர் கேஸாக இருந்தால் எல் அப்படின்னு எடுத்துக்கணும் இது எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது ஆக்டல் வந்து 0 அப்படின்றத இன்டிமேட் பண்ணிக்கும் ஹெக்ஸாடெசிமல் வந்து 0x அப்படின்னு எடுத்துக்குவாங்க அது என்ன லாங் டெசிமல் ஆக்டல் இன்டீஜர்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம நம்பர் டேட்டா டைப்பில் intimate பண்ணுவோம் floating point is a data represented by a sequence of decimal digit that indicates a decimal point an exponent data contain decimal digit part decimal point exponent part followed by a one or more digits ஸோ நம்ம எக்ஸ்போனன்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு படிச்சுப்போம் எக்ஸ்டென்ஸ் வித் எக்ஸ்டென்ஸ் வித் இ அது நம்ம கேபிட்டல் போடலாம் ஸ்மாலும் போடலாம் இது வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து அந்த அப்பர் கேஸாகவும் எடுத்துக்கும் லோயர் கேஸாகவும் எடுத்துக்கும் ஸோ பாருங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சம்திங் 1 2 3.34 இதெல்லாமே என்னது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா எக்ஸ்போனண்ட் அப்படிங்கும்போது என்னது இ அப்படின்ற ஒரு நம்ம சிம்பிள் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் ஒன் ஈச் ஃபார் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது வந்து ரெண்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கும் ஒன்று வந்து ரியல் அண்டு இமேஜினரி ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டு தான் இருக்கிறதா பூலியன் டேட்டா டைப் இல்லையா ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது ஸ்ட்ரிங் கேன் பி என்க்ளோஸ் வித் சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸ் ஆர் ட்ரிபிள் கோர்ஸ் ட்ரிபிள் அப்படின்னா மல்டிலைன் டேட்டாவை இன்டிமேட் பண்ணும் ஸோ இதை பற்றி தான் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம படித்தது என்ன அப்படின்னா பைத்தானோட ஆப்ரேட்டர்ஸ் பற்றி படித்தோம் பைத்தான் லிட்ரல் டோக்கன்ஸ் பற்றி படித்தோம் டோக்கன்ஸில் தான் என்னென்ன படித்தோம் டோக்கன்ஸில் ஆப்ரேட்டர் கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ் இதெல்லாமே நம்ம படித்தோம் ஐடென்டிஃபையர் கீவேர்ட் ஆப்ரேட்டர் டெசிமல் டெலிமினேட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் அதெல்லாம் பற்றி படித்தோம் அந்த ஸ்கேம் சீக்வன்சஸ் படித்தோம் and last one is a data type of Python. So Python data type என்னென்ன படித்தோம் பேசிக் built-in functions எல்லாமே நம்ம பைத்தானில் யூஸ் பண்ண டேட்டா டைப் தான் அது என்ன நியூமரிக்கல் ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங்கு அண்ட் தென் பூலியன் ஸோ இந்த 4 டைப் ஆஃப் டேட்டா டைப்பையும் நம்ம படித்தோம் ஓகேவா ஸோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ ரிமைனிங் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசன்ஸ் நம்ம என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே Thank you students.